இந்த மாதம் சேல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் அதில் சில பேர் அடுத்த மாதம் என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது, ஏதாவது நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வருமா, அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி யோசிக்கக்கூடியவங்களுக்காக தான் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வரப்போகிற அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி சேல் முடிஞ்சு அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த மந்தில் வந்து பெருசாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்க போகுது. அதுலேயும் மெயினாக நெக்ஸ்ட் வரப்போகிற ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதை பற்றின எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க, என்னடா அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக என்னமோ மேக் புக்கெல்லாம் கையில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? புதுசு தான். நம்ம மேக் புக்கு புதுசாக லுக்கை மாற்றிருக்கோம். ஆக்சுவலி கிரே கலரில் இருந்த நம்ம மேக் புக்கோட லுக்கை இந்த மாதிரி பியூர் பால் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேக் புக்கு புதுசாக ஸ்கின் ஓட்டியிருக்கோம். கேஜெட் ஷீல்ஸ் வெப்சைட்லேருந்து நம்ம மேக் புக்கு புதுசாக ஸ்கின் வாங்கி நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ நீங்களுமே உங்களுடைய லேப்டாப், மேக் புக் இல்லை ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஸ்கின்னு இல்லைனா டிஸ்பிளே, பாடி ப்ரொடக்ட் அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வெப்சைட்டில் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் கேஜெட்டுக்கு இந்த மாதிரியான ஸ்கின்னு, பாடி ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஸ்கின்லாம் நம்ம அவங்கள்ட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நாமளே வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் டேப் அப்படின்றத வச்சு ரொம்பவே சிம்பிளாக எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் அழகாக கரெக்டாக நம்மளால் ஒட்டிக்கவும் முடியுது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது உங்கள் ப்ராடக்ட் அண்ட் கேஜெட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கின்லாம் வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கன்னா கேஜெட் ஷீல்ட் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த அக்டோபர் மாதம் ஆல்மோஸ்ட் வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்மியோட ரெட்மி நோட் 15 ப்ரோ சீரிஸ். ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 15 ப்ரோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதமே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் மாதமே இந்தியாவில் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி அக்டோபர் மாதம் கண்டிப்பாக ரெட்மி நோட் 15 ப்ரோ சீரிஸை இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4க்கான ப்ராசர் பேக் பண்ணி 7000 mAh பேட்டரியோட 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங், 6.8 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே. இதில் ப்ரோ ப்ளஸில் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே இருக்கும், ப்ரோவில் நார்மல் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமரா தான் டிஃபரன்ஸ். இதில் ப்ரோ ப்ளஸில் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர், இதில் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, 50 மெகா பிக்சல் 2.5x டெலஃபோட்டோவோட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் இருக்கும், 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும். பட் ப்ரோவில் 50 மெகா பிக்சல் லைட் 600க்கான பிரைமரியோட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் மாதம் வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ ப்ளஸ் நமக்கு எப்பவும் போல 30,000 ரூபாய்க்கும், ப்ரோ 25,000 மாதிரினா அந்த செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுற பிளானில் இருக்காங்களா. H16 Neo அப்படின்ற நேமில் 6.3 இன்ச்சஸ் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக், டிசைன், நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளில வந்துருச்சு. ஸோ அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.36 இன்ச்சஸ்க்கான LTPO OLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுதாம், 5200 mAh பேட்டரியோட 68 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங், 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், Dimensity 7400க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சல் சோனி லைட் 700Cக்கான பிரைமரியோட ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான ஃபீச்சர், இதில் 3x டெலஃபோட்டோ கேமராவும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி 25,000 மாதிரினா அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக மோட்டோ கிட்ட இருந்து 6.3 இன்ச்சஸ் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் ஃபேக்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அக்டோபர் எண்டுக்குள்ளே லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விவோ கிட்ட இருந்தும் இந்த 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய விவோ V60 சீரிஸ் இருக்குல்ல, அதில் விவோ V60e அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவோட 6500 mAh பேட்டரி, 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் அண்ட் Dimensity 7400க்கான ப்ராசர், 200 மெகா பிக்சல் பிரைமரியோட டியூவல் ரியர் கேமரா, 50 மெகா பிக்சல் செல்ஃபி, IP68 69 ரேட்டிங்னு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த மாதிரியான ஃபீச்சரோட விவோ கிட்ட இருந்து விவோ V60e அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 25,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த அக்டோபரில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நத்திங் கிட்ட இருந்து இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு அப்டேட்ஸ் இப்போ இன்டர்நெட்டில் நிறையவே பார்க்க முடியுது, வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபரில் இந்த ஃபோன் வருமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். மேபி அக்டோபர் எண்ட் இல்லை நவம்பரில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நான் ஆட் பண்ணுறேன் நத்திங் ஃபோன் 4a. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் நிறையவே வந்துட்டு இருக்கு. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே பேக் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4க்கான ப்ராசரோட 5000 mAh பேட்டரி, 50 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்
அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, மூணுமே 50 மெகா பிக்சல். இதில் ஒரு 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணி 32 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி அண்ட் அது 30,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நத்திங் கிட்ட இருந்து நத்திங் ஃபோன் 4A அடுத்து மார்க்கெட்டில் வரதுக்கான பிளானில் இருக்கான். ஸோ இதை பற்றின நிறைய லீக் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எதுவும் இல்லை, லீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் மேபி இந்த அக்டோபர் எண்டில் இல்லைனா நவம்பரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அப்படின்ற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியனுக்கு மேலே AnTuTu கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பேக் பண்ணி ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் அடுத்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. அதில் மெயினாக இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆக போகுது. சைனாவில் அந்த லான்ச்சை பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இந்தியாவிலையும் அதில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி GT 8 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 ப்ராசரோட வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரியல்மி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே கமிங் சூன் போட்டு போஸ்டர்லாம் வந்திருக்கு. அப்படின்னும் போது மேபி அக்டோபர் எண்டில் இல்லைனா மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கறது நவம்பரில் தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி இப்போவே கமிங் சூன் போஸ்டர்லாம் வந்திருக்கு அப்படின்றதுனால மேபி அக்டோபர் எண்டில் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அப்படின்ற இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ப்ராசர் பேக் பண்ணி 6.82 இன்ச்சஸ்க்கான 2K ரெசல்யூஷனுக்கான 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான டிஸ்பிளே இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான கேமரா செட்டப்லாம் பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரியான சில இனிஷியல் லீக் மட்டும் இந்த ரியல்மி GT 8 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இருக்குது. இந்தியாவிலையும் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக ரியல்மி GT 8 Proக்காக வெயிட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபர் 8 இல்லைனா நவம்பருக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு லான்ச் ஆகிடும். அதே மாதிரி IQ கிட்ட இருந்து நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய IQ 15 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்ஸும் இப்போ அஃபிஷியலாகவே IQ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த IQ 15 பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அப்படின்ற இந்த ப்ராசஸரோட நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சும் கூடிய சீக்கிரம் இருக்க போகுது. நான் எதிர்பார்க்குறது நவம்பர் மாதம் தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். பட் இப்போவே கமிங் சூன் போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது மேபி அக்டோபர் எண்ட்லேயும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அக்டோபர் எண்ட் இல்லைனா நவம்பரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு வச்சுங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அந்த புது பவர்ஃபுல்லான அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் இருக்க போகுது. இது கூட Q3 சிப் அப்படின்ற அவங்களுடைய கிராஃபிக் சிப் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் 7000 mAh பேட்டரியோட 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். 2K ரெசல்யூஷன் LTPO 144 Hzக்கான டிஸ்பிளேயோட இதுலேயும் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. இதில் ஒரு 3x பெரிஸ்கோப் கேமராவோட 50 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட லான்ச்சும் மேபி அக்டோபர் 8 இல்லைனா நவம்பரில் கண்டிப்பாக இருக்க போகுது. இது போக இதே ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 ப்ராசரோட இன்னும் ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை சைனாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த அக்டோபர் மாதம் வராது. பட் நவம்பர் டிசம்பர்ஸில் வரும். பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OnePlus 15. ஸோ OnePlus 15 நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதுலேயுமே நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5க்கான ப்ராசர் தான் இருக்க போகுது. அது கூட 1.5K ரெசல்யூஷனுக்கான 165 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7500 mAh பேட்டரியோட 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகா பிக்சலுக்கான அதே ட்ரிபிள் கேமரா, இதில் ஒரு 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ இருக்கும், 50 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் இருக்கும், IP69 ரேட்டிங் மாதிரியான ஃபீச்சரோட அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மோஸ்ட் ப்ராப்ளி நவம்பர் இல்லை டிசம்பரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அடுத்து Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 17 Pro சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சும் சைனாவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் வரப்போகுது. இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்றத பற்றின அப்டேட் இல்லை. பட் அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்ஸில் மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லுக் எப்படி இருக்கும் அப்படின்றதோடையே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு குட்டி டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதான். அது போக ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அந்த சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும் இருக்க போகுது. அண்ட் 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே, 7500 mAh பேட்டரி, சேம் 50 மெகா பிக்சலுக்கான 3 பின்பக்கம் கேமரா. ஆல்மோஸ்ட் இந்த நெக்ஸ்ட் வரப்போகிற ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி 50 மெகா பிக்சல் கேமரா தான் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேமரா செட்டப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் அக்டோபரில் வருது. இந்தியாவில் மேபி நம்ம நவம்பர் டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். அடுத்து Vivo கிட்ட இருந்து Vivo X300 Ultra. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சைனா லான்ச் வந்து அக்டோபர் மாதம் இருக்க போகுது அப்படின்னு. இதுலேயுமே ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அந்த ப்ராசஸ் தான் இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து பிரைமரி வந்து 200 மெகா பிக்சல் கேமரா கொடுக்க போகிறாங்க.
200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட 50+50 அப்படின்ற மாதிரினா 3 பீட்பக்கம் கேமரா 50 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரினா அந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சும் சைனாவில் அக்டோபரில் இருக்க போகுது. இந்தியாவில் நமக்கு மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பர் மாதிரினா அந்த மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக ரெட் மேஜிக் உடைய ஸ்மார்ட் ஃபோன், ஹானருடைய ஸ்மார்ட் ஃபோனு, சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 ப்ராசர் இருக்க போகுது அப்படின்றது சைனாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்தியாவில் வராது. ஸோ அதனால் அதை பற்றின அப்டேட் வேணாம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டிசம்பருக்குள்ளே லான்ச் ஆக போகுது. மற்றபடி இப்போதைக்கு இந்த அக்டோபர் மாதம் அடுத்து வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ்லாம் இல்லை. பட் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது போக சர்ப்ரைஸ் என்ட்ரிங்காக சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கண்டிப்பாக பட்ஜெட் செக்மெண்ட்லாம் வரலாம். அப்படி ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னா அதை பற்றின அப்டேட்டில் வீக்லி நம்ம கொடுக்கக்கூடிய டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோடில் கொடுக்குறேன். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.